உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஸோ விஜய் வந்து நிவின் கிட்ட வந்துட்டு கிருஷ்ணா மேலே ஒரு கண்ணு வச்சு நீங்கள் ரொம்பவும் டீப்பாக அவரை வாட்ச் பண்ணுங்கள், எல்லா ஆக்டிவிட்டீஸுமே சந்தேகமாக தான் இருக்குது, சைடும் பிரச்சனை பண்ணுறாரு, அதே மாதிரி இப்போ காவேரியை தள்ளி விட்டதும் வேணும்னே தள்ளிவிட்ட மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே ராகவை பார்த்து பேசின வரைக்கும் எல்லாத்தையுமே வந்துட்டு நிவின் கிட்ட சொல்லிடுறாரு. அதே மாதிரி நிவனும் வந்துட்டு கிருஷ்ணாவை மைனூட்டாக வாட்ச் பண்ணும்போது அவர் வந்து பைக்கில் போயிட்டுருக்காரு. ஸோ பைக்கில் போகும்போது பின்னாடியே இவருமே போகிறாரு. போயிட்டு ஒரு இடத்துல நின்னதுக்கப்புறமா அங்கே வந்துட்டு நிற்கிறாரு. இவர் நிவன் பார்த்துட்டு இந்த இடத்துல எதுக்கு இவன் வந்து இறங்கிட்டு யாருக்காக அவன் வெயிட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கரெக்டாக ராகவோட கார் வருது. ராகவ் அதுலேருந்து இறங்கி வந்து பயங்கரமாக கிருஷ்ணாவை போட்டு திட்டுன்னு திட்டுறாரு. அதுக்கு எல்லாத்துக்குமே அவன் வந்துட்டு சைலண்ட்டாக பதில் சொல்லிக்கிட்டு ரொம்பவுமே ஒரு முதலாளிக்கிட்ட எப்படி பேசணுமோ அந்த மாதிரி ஒரு பேசிட்டு பயந்து பேசுகிற மாதிரி பேசுகிறதையும் நிவன் பார்க்குறாரு. பார்த்துட்டு இவன் என்ன ராகவ் கிட்ட இப்படி பயந்து பேசிகிட்டு இருக்கான், அப்போ ராகவ் சொல்லி தான் இவன் எல்லாமே பண்ணிட்டு இருக்கானா அப்படிங்கிறது இப்போ நிவனுக்கு கிளியராக புரிஞ்சிருது. சரி இவன் என்ன தான் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒளிஞ்சிருக்கும்போது இப்போ பார்த்தா அவரை திட்டிட்டு அவர் கிளம்பி போயிடுறாரு. கிருஷ்ணா இதோட நேராக சைட்டுக்கு அந்த கோவத்திலே வந்துட்டு நேராக சைட்டுக்கு தான் போகிறாரு. சரி நிவனும் பின்னாடியே போயிட்டு சைட்டில் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லி போகும்போது பார்த்தா அங்கே வந்துட்டு நேராக போனவர் பில்டிங்கில் வந்து அவங்க எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. வேலை செய்கிறவங்க எல்லாத்துக்கிட்டையுமே வந்துட்டு நீங்கள் இதென்ன இப்படி பண்ணியிருக்கீங்க, அதென்ன அப்படி பண்ணியிருக்கீங்க, கட்டின எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த இது வந்துட்டு இப்படி வரணும், இது அப்படி வரணும், தப்பாக கட்டியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அவரை இடிச்சு விட்டுறாரு. இதை பார்க்கும்போது மேஸ்திரிக்கு ரொம்பவுமே ஒரு மாதிரி ஆகுது. என்னமே எல்லாம் கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்கோம், ஆனால் ஏன் இவர் இப்படி பண்ணுறாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி ஆகுது. இதையுமே நிவன் பார்த்துட்டு டக்குன்னு விஜய்க்கு ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணும்போது சொல்லுங்கள் நிவன் என்னாச்சு அப்படிங்கும்போது நம்ம நினச்சதை விட சீரியஸாக போயிட்டுருக்கு விஜய் அப்படின்றாங்க. என்னாச்சு என்ன பார்த்தீங்க அப்படிங்கும்போது இவன் இப்போ நேராக போனதை அவனை ஃபாலோ பண்ணிகிட்டே போனேன், நேராக போய் ராகவை பார்த்து தான் அவன் பேசினான், அவன் வந்து பயங்கரமாக திட்டுறான், அவன் எல்லாத்துக்குமே வந்துட்டு இவன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அப்படி ஒரு அமைதியாக பயத்தோடு இவன் பேசுகிறான். திரும்ப அந்த கோவத்திலே வந்துட்டு நேராக வந்தவன் உங்கள் சைட்டுக்கு தான் வந்தான் விஜய். வந்த உடனே அவங்க கட்டியிருக்காத எல்லாத்தையுமே வந்து இது தப்பு அது தப்புன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கட்டினது எல்லாத்தையும் அந்த ஈரமாக இருக்கிறத அப்படியே இடிச்சு விட்டான் விஜய் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டதும் விஜய்க்கு பயங்கரமாக கோவம் வருது. சைட்டில் இவன் இப்படி பண்ணானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் அந்த மேஸ்திரி கூட ஏதோ வந்துட்டு புலம்பிட்டு இருந்தாரு அங்கே வேலை செஞ்சவங்க கிட்டலாம், எதுக்கு இந்த பையன் இப்படி பண்ணுறாருன்னே தெரியலையே, சாருன்னு சொல்லிட்டு பேசணும்னு எனக்கு மரியாதையே வரமாட்டேங்குது, இப்படி பண்ணால் விஜய் சார் வந்துட்டு சீக்கிரமாக முடிக்கணும்னு சொல்கிறாரு, காவேரி மேடம் வேற பாவம் மாசமாக இருக்கிறதோட வந்து அலைஞ்சிட்டு இருக்காங்க, இந்த பையனை நம்பி கொடுத்தா இந்த பையன் இப்படி பண்ணுறாப்லையே, நம்ம என்ன தப்பாக கட்டணும்னு சொல்லி அவங்க புலம்பிட்டு இருக்காங்க. எனக்கு என்னவோ அவங்க பண்ணது கரெக்டாக இருந்தால் கரெக்டாக பண்ணாங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஆனால் இவர் வந்து தான் ஏதோ வேணும்னே வந்துட்டு இந்த இதை ஒர்க்கை டிலே பண்ணணும், உங்களுக்கு ஏதோ தப்பாக வந்துட்டு எல்லா சைடும் வந்துட்டு கன்வே ஆகணும், எல்லாருமே உங்களை வந்துட்டு அசிங்கப்படுத்தணுங்கிற மாதிரி அப்படி பண்ணிட்டு இருக்கானோன்னு எனக்கு தோணுது விஜய் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இதையுமே விஜய் வந்து சரி ஓகே இன்னும் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்க்குறாரு. ஸோ வீட்டுக்கு வந்து காவேரி கிட்ட வந்துட்டு அவரோட அப்செட்டாக உட்காந்துட்டு இருக்கும்போது காவேரி கேட்குறாங்க, என்னங்க என்னாச்சு ஏன் இப்படி இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு அந்த கிருஷ்ணாவை நினச்சா ஒரு மாதிரி தப்பான ஆளை சூஸ் பண்ணிட்டோமேன்னு எனக்கு தோணுது காவேரி அப்படிங்கிறாங்க. நான் அப்போவே சொன்னேன் நீங்கள் எங்கே கேட்டீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை நான் பண்ணது தப்பு தான், பட் இந்த விஷயத்தை எப்படி வந்துட்டு நான் அது பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் முழிச்சிட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க பிடிக்கலன்னு சொல்லிட்டு நிப்பாட்ட வேண்டியதானே, இதில் என்ன இருக்குது, அவன் யார் நமக்கு அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லை காவேரி, அவனை இப்போ நான் டக்குன்னு வந்துட்டு ஒரு விஷயத்தில் பிடிச்சோன்னா இன்னும் என்னென்னலாம் பண்ண போகிறாங்க நமக்கு புரியாமல் போயிடும், அதுக்காக தான் நான் கொஞ்சம் ரொம்பவும் டைட் பண்ணாமல் விட்டுட்டுருக்கேன், அவங்கள வந்துட்டு நம்ம டவுட்டே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒன்று பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாக பண்ண ஆரம்பிப்பாங்கல்ல, அப்போ அதை வச்சு லாக் பண்ணலான்னு பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. உடனே காவேரி இருந்துட்டு ஏங்க நமக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருக்குங்க, இவன் மத்திக்கு சைட்டில் ஏதாவது ஒன்று இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டே இருந்தானா சொன்ன டைமுக்கு நமக்கு கொடுக்க முடியலனா என் பேச்சு கேட்டு தானே எல்லோரும் சரின்னு ஒத்துக்கிட்டாங்க, அப்புறம் ரொம்ப அசிங்கமாக போயிடுங்க அப்படிங்கிறாங்க. சரி பார்த்துக்கலாம், எதுக்கும் வீட்லேயும் நீ கொஞ்சம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மறுநாள் என்ன ஆகுதுன்னா அங்கே வந்து முத்துமலர் வீட்டு வாசலில் வந்துட்டு கீழே இருக்க அந்த இதெல்லாம் வந்துட்டு குப்பையாக இருக்குன்னு சொல்லி அவங்க குனிஞ்சு கூட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ கூட்டிகிட்டு இருக்கும்போது பார்த்தா கங்கா அங்கிட்டு வாசலில் உட்காந்துருக்காங்க, கூடவே பாட்டியும் உட்காந்துட்டு இருக்காங்க. உட்காந்துட்டு அங்கே அப்படியே பார்த்துட்டு அவங்க கொஞ்சம் அப்படியே பேசிட்டு ஃப்ரீயாக உட்காந்துருக்காங்க. காத்தாட உட்காந்துட்டு இருக்கும்போது பாட்டி சொல்கிறாங்க, இப்படி உட்காந்துட்டே இருக்கியடி, காவேரியாவது ஆஃபீஸ்க்கு போகிறா, பத்தாததுக்கு விஜய் தம்பி கூட அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு நடந்துட்டு இருக்கா, நீ எதுவுமே பண்ண மாட்டேங்கிறியே, நான் சுகப்பிரசவம் அவளைனா என்னடி பண்ணுறது, அவளுக்கு சுகப்பிரசவம் ஆகி உனக்கு ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி பண்ணிடாதடி, கொஞ்சமாவது அப்படி இப்படி நடையேண்டி கங்கா அப்படிங்கிறாங்க. சரி பாட்டி நடக்கிறேன், ஆனால் காலெல்லாம் வலிக்குதே அப்படிங்கிறாங்க. காவேரிக்கு தானே கால் வலிக்கும், அவள் மட்டும் நடக்கலையா, போ எழுந்து நட, இதெல்லாம் வந்துட்டு நம்ம எல்லாரும் செய்கிறது தானே, பெரியவங்க சொன்னால் கேளுடி அப்படிங்கிறாங்க. சரி கத்தாத நான் நடக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து அப்படியே அவங்க மெதுவாக நடக்கிறாங்க. என்ன மெதுவாக நடந்துட்டு இருக்கா, கொஞ்சம் வேகமாக எட்டி போடு நடையா அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு என்ன பாட்டி நீ இப்படி பண்ணுற அப்படிங்கிறாங்க. உடனே பாட்டி எழுந்து வந்து இங்கே வா, நானும் உன் கூட சேர்ந்து நடந்து வரேன், தனியாக நடக்க தானே ஒரு மாதிரி இருக்கு, இங்கேயே இதுக்குள்ளாரே நடந்து வரலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாட்டி வந்துட்டு கங்கா கூட்டு அப்படி நடந்து வந்துட்டு இருக்காங்க. அந்த டைம் முத்துமலர் வீட்டு வாசலில் இருக்க குப்பையெல்லாம் அவங்க குனிஞ்சு கூட்டிகிட்டு இருக்கும்போது பார்த்தா இந்த சைடு வந்துட்டு வயிற்று சைடில் வந்துட்டு அவங்களுக்கு வந்து அந்த தாலி வெளியில் தெரியுது. ஸோ அந்த தாலி வெளியில் தெரிஞ்ச உடனே பாட்டிக்கு
பாட்டிக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுது. கங்கா எனக்கு தான் சரியாக கண்ணு தெரிலையான்னு தெரில, அங்கே பாருடி முத்துமலர் தாலி தானே போட்டிருக்கா அப்படிங்கிறாங்க. என்ன பாட்டி அப்பாவே இறந்து போயிட்டாரு, அவங்க எங்கேருந்து தாலி போட்டிருக்க போகிறாங்க, நீ ஏதாவது தப்பாக பார்த்துருப்ப அப்படிங்கிறாங்க. ஏய் நீ பார்த்து தான் சொல்லேண்டி அப்படிங்கிறாங்க. சரின்னு திரும்பி பார்த்தா அவங்க அந்த செயினில் வந்து தாலி போட்டிருக்காங்க. அதை பார்த்த உடனே கங்காவுக்குமே ஒரு மாதிரி ஷாக் ஆகுது. பாட்டி ஆமாம் பாட்டி அவங்க தாலி போட்டிருக்காங்களே அப்படிங்கிறாங்க. எப்படி சந்தானமே செத்து போயிட்டான், இவன் என்ன தாலி போட்டுட்ருக்கா, அப்போ இங்கே நம்ம சாரதாக்கு செஞ்ச மாதிரி அவளுக்கு எந்த சடங்கும் செய்யலையோ அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு என்ன பாட்டி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு நடந்துட்டு உள்ளே போயிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு பாட்டிக்கு இதை நினச்சி ஒரு மாதிரியே இருக்குது. அப்படியே உம்முனே உட்காந்துட்டு இருக்கும்போது சாரதாமா உள்ளே போகிறாங்க. என்னத்தை வழக்கமாக லொடலொடன்னு பேசிகிட்டே இருப்பீங்க, இன்றைக்கி என்னவா அப்படியே அமைதியாக உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லடி சாரதா எனக்கு ஏதோ ஒன்று உறுத்தலாகவே இருக்குது அப்படிங்கிறாங்க. என்னத்தப்போ உறுத்தலை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப கேஷுவலாக பேசுகிறாங்க. அப்போ வந்து பாட்டி நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. இல்லை சாயந்தரம் கங்காவை நடக்க வைக்கலான்னு சொல்லி கொஞ்சம் நேரம் அப்படியே நடக்க வச்சேன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் நடக்கிறதே பெருசு, இதில் கங்கா வேறு நடக்க வச்சிங்களா அப்படிங்கிறாங்க. நான் சொல்ல வர விஷயத்த முழுசாக கேளுடி அப்படிங்கிறாங்க. சரி சொல்லுங்க அப்படிங்கும்போது அப்போ நடந்துட்டு இருக்கும்போது பார்த்தா அவள் முத்துமலர் வீட்டு வாசலை கூட்டிக்கிட்டு இருந்தாடி. அப்போ பார்த்தா அவள் கழுத்தில் தாலி இருக்குடி அப்படிங்கிறாங்க. தாலி இருக்கா, என்னத்த சொல்கிறீங்க, அவரே இறந்து போயிட்டாரு, எப்படி அவள் தாலி போட்டிருப்பா அப்படிங்கிறாங்க. நான் பார்த்தேன்டி, நான் பார்த்தா நான் சொன்னால் நீ நம்புவியோ நம்ப மாட்டியோ, எனக்கு கண்ணு தெரியாதுன்னு நீ சொல்லுவ, அதனால தான் கங்காவை பார்த்தா அவளே கேளு அப்படிங்கிறாங்க. உடனே என்னடி கங்கா பாட்டி சொல்கிறது உண்மையா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா நானும் பார்த்தேன் தாலி போட்டிருந்தாங்க அப்படிங்கிறாங்க. ஏன்டி இதை நீ என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படிங்கும்போது ஏதோ ஒரு இதில் நான் மறந்துட்டேம்மா அப்படிங்கிறாங்க. இல்லடி சாரதா உனக்கு இங்கே நம்ம எல்லாமே செஞ்சோம், அவள் அங்கே வெளிநாட்டில் இருந்தனால எதுவும் யாரும் செய்யலை போல இருக்கு அப்படிங்கிறாங்க. என்னத்த அப்போ கூட இவளுக்கு தெரியாதா, 2 வருஷம் கழிச்சு இவர் இறந்து போயிட்டாருன்னு தெரிஞ்சு தானே வந்திருக்காங்க, அப்புறம் எப்படி இவள் கழுத்தில் தாலியை போட்டுட்ருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அன்றைக்கி நைட்டு என்னவோ நாளைக்கு பேசிக்கலாம் விடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. மறுநாள் காலையில் பார்த்தா எல்லாருமே இங்கே வீட்டில் இருக்காங்க. முத்துமலரை வந்து கூப்பிட சொல்லி அந்த அக்கா போயிட்டு கூப்பிட போகிறாங்க. ஸோ அந்த அக்கா மல்லிகா அக்கா அவங்க போய் கூப்பிட்டுட்டு வராங்க. கூட்டிகிட்டு வரும்போது பார்த்தா முத்துமலர் என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க. தெரியலங்கம்மா உங்களை கூட்டிகிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்து பார்த்தா நடு வீட்டில் வந்து பார்த்தா தண்ணி, வெள்ளை கலர் சேலை, அப்புறம் என்னென்னமோ வச்சுட்டு உட்கார வச்சுருக்காங்க. அதெல்லாம் வச்சுருக்காங்க. இதை பார்த்தோன்னே முத்துமலருக்கு என்ன இது இதெல்லாம் வச்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு, என்னக்கா என்னாச்சு, எதுக்கு இதெல்லாம் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறாங்க. உடனே பாட்டி வந்துட்டு சொல்கிறாங்க. இல்லைப்பா உனக்கு எதுவுமே நீ வெளிநாட்டில் இருந்தனால உனக்கு செய்கிற சடங்கெல்லாம் சரியாக செய்யலை போல இருக்குது, நேற்று தான் நான் பார்த்தேனே அப்படிங்கிறாங்க. என்ன பார்த்தீங்க எனக்கு புரியலையே அப்படிங்கிறாங்க. ஆமாம் சாரதா இங்கேயே இருந்ததுனால அவளுக்கு வந்துட்டு அப்போவே சந்தானம் செத்தோன்னே அந்த சடங்கெல்லாம் செஞ்சுட்டோம், உனக்கு எதுவுமே செய்யலை போல இருக்கே அப்படிங்கிறாங்க. அப்போவே முத்துமலர் திருன்னு முழிக்கிறாங்க. இங்கே வா வந்து உட்காரு, உனக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்யணும்ல, நாங்கள் இத்தனை பேர் இருக்கோம், அப்புறம் நான் இருந்து உனக்கு பண்ணலைன்னா என்ன இது, உட்காரு அப்படிங்கிறாங்க. என்ன பண்ணுறீங்க நீங்கள் அப்படிங்கும்போது சிந்து வந்து அங்கேருந்து பார்க்குறாங்க. என்னம்மா அப்படிங்கிறாங்க. தெரியலடி ஏதோ வசமாக சிக்கிட்டோம் போல இருக்கு அப்படின்னு சொல்லி முத்துமலர் சொல்கிறாங்க. ஸோ அவங்கள கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு இறந்தவங்க பொண்டாட்டிக்கு செய்கிற அந்த ஒரு சடங்கு எல்லாமே அவங்க வந்து செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்ததும் முத்துமலருக்கு ரொம்பவுமே ஷாக் ஆகுது. ஐயோ நமக்கு வந்து இதெல்லாம் செய்ய போகிறாங்களே, நம்ம புருஷன் உயிரோடு இருக்கும்போதே நம்ம இதெல்லாம் செய்யணுமா அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு கட்டத்தில் வந்துட்டு அவங்களுக்கு பொறுக்க முடியாமல் எனக்கு இதெல்லாம் பண்ண வேண்டாம், எனக்கு அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு எழுந்து ஓடிடுறாங்க. இவன் என்னத்தை இப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிறாங்க. நானும் தானே அவர் மேலே அவ்வளோ பாசமாக இருந்தேன், அதுக்காக செய்கிற சடங்கை செய்யாமையா இருந்தேன் அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு சிந்துவும் இல்லை பரவாயில்ல விடுங்க நான் போய் அம்மா பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி இவங்களும் ஓடிடுறாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறமா பார்த்தா என்னடி இப்படி நிலைமை ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. ஏம்மா நீ எல்லாம் பார்த்து செய்ய மாட்டியா, குனிஞ்சு செஞ்சுட்டு இருக்க, அப்போ அவங்க பார்த்துட்டு தானே எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்காங்க, தாலி வெளியே தெரியற அளவுக்கு நீ எப்படிமா நடந்துக்கிட்ட அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கும் தெரியலடி அப்படிங்கிறாங்க. என்னமோ போ, எப்படி என்ன பண்ண போகிறோமோ தெரியல அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. இப்போ வீட்டில் வந்துட்டு காவேரி கிட்டே இதெல்லாம் சொல்லும்போது காவேரிக்கு ரொம்பவுமே சந்தேகம் வருது. எப்படி இவங்க வந்து போட்டிருப்பாங்க, அப்போ இதில் ஏதோ விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு வாரிசு சர்டிஃபிகேட் அப்படிங்கிறத பற்றி பேசுகிறாங்க. சரி உங்கள் வீட்டில் வந்து வாரிசு சர்டிஃபிகேட் எடுத்திருப்பீங்களா, அது இருக்கும்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இருக்குங்க, அப்பா இறந்தோடனே எல்லாமே எடுத்துட்டோம் அப்படிங்கிறாங்க. சரி அதை அப்போ அவங்கக்கிட்ட இருக்கான்னு கேளு, அப்போ அப்படி வச்சுருந்தாங்கன்னா எல்லாமே ப்ரூஃப் பக்காவாக வச்சுருக்கணும்ல அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல தான் அவங்க மாட்டுவாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான கதைக்களம் வந்து இந்த மாதிரியாவது அவங்க மாட்டினாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்க. ஸோ இந்த மாதிரி வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.